ஓகே ஃபைன். ஓகே, நம்ம இன்னைக்குள்ள போர்ஷன் போலாம். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Yes, visible. பீர் விசிபிளா இருக்காப்பா? Visible. visible. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ராபர்ட் ஹெரிக் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நல்லா தெரியுதா? எஸ்கா தெரியுது. ஓகே ஃபைன். சோ ராபர்ட் ஹெரிக்கோட டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 1591 to 1674. ஓகே, சோ இவர் வந்து யாரோட ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா பென் ஜான்சன். அண்ட் தென் ஹி இஸ் an ஆங்கிலிக்கன். இவரோட ஒர்க்கும் எழுதியிருக்காரு ஒரு பேச்சுலர். ஏன் பேச்சுலர் அப்படின்னு எழுதியிருப்பாரு அப்படின்னா என்டையர் லைஃப்லயுமே இவர் பேச்சுலரா தான் இருந்திருப்பாரு. இவர் வந்து மேரேஜே பண்ணியிருக்க மாட்டாரு. அப்புறம் வந்து நோபல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க 1647ல. நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெஸ்பெரிடஸ் 1648, அதுல 1200 லிரிக்கல் போயம் இருக்குது. தென் another poem to Althea. இதே மாதிரி to Althea from prison யார் எழுதியிருப்பா? ரிச்சர்ட் லவ்லேஸ். எஸ், ஓகே. வெறும் Althea, to Althea, ராபர்ட் ஹெரிக். Two daffodils, subtitle fair daffodils weep to see. ஓகேவா? அதுல என்ன பேசியிருக்காங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா மனுஷங்களா இருந்தா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. தென் டு ஜூலியா, செரி ரைப், his prayer to Ben Jonson, to the virgin, to make much of time அப்படிங்கிறது அதோட சப்டைட்டில். இதுல வந்து தீம் என்ன பத்தி பேசியிருக்காங்கன்னா கார்பிடியம். கார்பிடியம்னா என்ன அர்த்தம்? மீனிங் okay. Who is the one who wrote seize the day in the 20th century? Saul Bellow. Okay. Saul Bellow in the year, published year 1954. 1956. Okay, மாத்தி எழுதிருந்தீங்க அப்படின்னா மாத்திக்கோங்க. அண்ட் தென் எல்லாரும் ட்ரெஷர் ஹவுஸ் புக் கையில வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. பேஜ் நம்பர் யாராவது அஃப்ரின் ஆர் பீர் பேஜ் நம்பர் சொல்லலாமா? Page number 8, ma'am. ஓகே, பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்கப்பா. ஓகே டன். அண்ட் லாஸ்டா வந்து அடுத்த ஒரு மூவ்மெண்ட் ரைட்டர்ஸ் பார்க்க போறோம். ஜார்ஜ் ஹெர்பர்ட், ஹென்ரி வான் அண்ட் பிரான்சிஸ் குவாரல்ஸ். இவங்க 3 பேருமே எம்ப்ளம் ரைட்டர்ஸ். ஒண்ணுமே இல்ல, எம்ப்ளம்னா தெரியும் நமக்கு, நம்ம பிளாக்ல இருக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு மோட்டோ, ஒரு ஆப்ஜெக்ட், அந்த விஷயத்தை பத்தி எழுதுறவங்க தான் எம்ப்ளம் ரைட்டர்ஸ். ஓகே, யாரெல்லாம் எம்ப்ளம் ரைட்டர்ஸ் சொல்லலாமா? ஓகே. ரிட்ரீட் யாரோட ஒர்க்? ஹென்ரி வான். ஓகே, ரிட்ரீட் வச்சு ஒருத்தவங்க 19th செஞ்சுரியில ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. யார் அவங்க? இம்மாராலிட்டி பை ஓகே ஓகே, சூப்பர் குட். ஓகே, இவரோட ஒர்க்ஸ் நான் திரும்ப சொல்றேன். பேச்சுலர், நோபல் நம்பர்ஸ் 1647, ஹெஸ்பெரிடஸ் 1648, to Althea, to daffodils, to Julia, cherry ripe, his prayers to Ben Jonson, to the virgin. கிளியரா? ராபர்ட் ஹெரிக் ஓகே தானே? எஸ்கா கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் யார் பார்க்க போறோம்னா ஜான் சக்லிங். ஜான் சக்லிங்கோட டைம் பீரியட் பாத்துக்கோங்க 1609 to 1641. ஓகே, சோ இவர் வந்து ஒரு கெவாலியர் போயட். ஓகே, கெவாலியர் போயட் அண்ட் பிளே ரைட். இவர் வந்து ஒரு கார்ட் கேம் கண்டுபிடிச்சிருக்காரு. அது பேர் என்னன்னா கிரிபேஜ். ஒண்ணுமே இல்ல, நம்ம நார்மல் கார்ட்ஸ் தான். அந்த கார்ட்ஸ் நம்ம வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போது அது சைட்ல வந்து இந்த அபாக்கஸ் மாதிரி ஒரு வுட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. நம்மளோட சின்ன வயசு பென்சில் பாக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல நிறைய ஹோல்ஸ் இருக்கு. சோ இந்த கார்ட் கேம் விளையாடுறப்போ அந்த பாக்ஸ்ல என்னமோ அவங்க வந்து பண்ணுவாங்க போல. மேபி அது ரிலேட்டடா அந்த ஹோல்ஸ்ல எதுவும் ஏதோ ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் கூகுள்ல பார்த்தேன், அதனால உங்களோட நான் ஷேர் பண்றேன். கிரிபேஜ் அப்படிங்கிற ஒரு கேமை கண்டுபிடிச்சவர். அண்ட் தென் A ballad upon a wedding அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒர்க் ஜான் சக்லிங்கோடது, A ballad upon a wedding. அண்ட் தென் இவர் வந்து ஒரு மார்க் எபிதலாமியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவரோட நேம் வந்து ஜான் லார்ட் லவ்லேஸ். அவரோட வெட்டிங்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க். என்னன்னா வந்து ஒரு நார்மல் ஃபார்மர்னா யாரு? லோவர் கிளாஸ் பீப்புள். அவங்க வந்து ஒரு ஹையர் கிளாஸ் வெட்டிங், அரிஸ்டோகிராட்டிக்கோட வெட்டிங்கை வந்து விட்னஸ் பண்ற மாதிரி ஒரு ஒர்க். அண்ட் லாஸ்ட் ஒர்க்
The Wits or Session of the Poets. Session of the Poetsங்கிறது சப்டைட்டில். ஸோ ஜான் சக்லிங்கோட 3 ஒர்க் சொல்லலாமா? A ballad upon wedding, Mock Epithalamion. The Wits. ஓகே, இது போக இன்னும் 2 ஒர்க் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அலகுரா, AGLAURA, AGLAURA. அதோட சப்டைட்டில் வந்து A Tragedy. அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் ஜான் சக்லிங். நோட் பண்ணிக்கோங்க, ஸ்லைட்ல இல்ல. திரும்பவும் நான் ஸ்பெல்லிங் சொல்றேன், AGLAURA, அலகுரா. நோட் பண்ணிட்டீங்களா? Yes. ஓகே, another one work, The Goblin. The Goblin spelling சொல்றேன், GOBLINS, The Goblins. அது வந்து ஒரு மியூசிக்கல் காமெடி ஜான்ரா கீழ வரும். மியூசிக்கல் காமெடி. கிளியர்? Clear. ஓகே, இதே மாதிரி காப்லின் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 19th செஞ்சுரியில ஒருத்தங்க எழுதிருப்பாங்க. யாருன்னு தெரியுமா? China Rossetti. ஓகே ஃபைன். டிஜே ராசெட்டி என்ன மூவ்மெண்ட் கீழ வருவாங்க? PRB. PRB யோட டைம் பீரியட் எப்போ ஆரிஜின் ஆச்சு, ஸ்டார்ட் ஆச்சு? 48. என்ன 48? ஓகே ஃபைன், சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். சர் வில்லியம் டேவ்னன்ட். ஓகேவா? இந்த வில்லியம் டேவ்னன்ட்டோட டைம் பீரியட் ஸ்லைட்ல இருக்காது, சோ நான் சொல்றேன். 1606 to 1668. 1606 to 1668. 1668ல ஒரு 2 ஒர்க்ஸ் பாத்துருக்கோம். என்னன்னு சொல்லலாமா? Essay of Dramatic Poesy. பை ஜார்ஜ் எத்ரிஜோட She Would If John She. Dryden. எஸ், ஜான் ரைடனோட Essay on Dramatic Poesy. அப்புறம் If she would, she could. எஸ், குட். She Would, She Could by George Etheridge. ஓகே சூப்பர். சோ சர் வில்லியம் டேவ்னன்ட்டோட டைம் பீரியட் 1606 to 1668. இவரோட ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா, Weep No More for What Is Past, Weep No More for What Is Past, Obeyed, Then To a Mistress Dying. ஓகேவா? எத்தனை இது வரைக்கும் 4 மிஸ்ட்ரஸ் பாத்துருக்கோம். To His Coy Mistress யாரு? Andrew Marvell. ஓகே, To His Mistress யாரு? ஹிஸ் யார் எழுதிருப்பா? I think so, Crasha. Am I right? Yes, ka. To His Mistress. Okay, இன்னொரு மிஸ்ட்ரஸ் பாத்துருக்குமே. Damn Mistress by Abraham. Abraham Cowley. ஓகே, அப்ரஹாம் கவுலேயோடது என்னது? ஓகே, இப்போ To a Mistress Dying. இத வந்து டையிங்லயும் டி இருக்குது, டேவ்னன்ட்லயும் டி இருக்கு, அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 4 மிஸ்ட்ரஸ் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. To a Mistress Dyingனா யாரு? William Damon. ஓகே. To His Coy Mistressனா Andrew Marvell. To His Mistress அப்படின்னா Richard Crasher. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். சர் வில்லியம் டேவ்னன்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எட்மண்ட் வேலர் போலாம். எட்மண்ட் வேலரோட டைம் பீரியடும் 1606 to 1687. ஸோ டேவ்னன்ட்டும் வேலரும் சேம் இயர்ல வந்து பார்ன் ஆயிருக்காங்க. இவரோட ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ஆன் சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஓகேவா? இது வந்து ஒரு டோபோகிராபிக்கல் போயம். டோபோகிராபிக்கல் போயம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு லொகேஷன், ஒரு ஏரியாவோட பேக்ரவுண்ட் வச்சு எழுதுறது. ஓகேவா? அதுதான் வந்து டோபோகிராபிக்கல் போயம். இங்க வந்து ஒரு டோபோகிராபிக்கல் வேர்ட் இருக்கு, என்னன்னு சொல்லலாமா இந்த போயம்ல? St. James Park. எஸ், இதே மாதிரி ஒரு லொகேஷன் வச்சு எழுதுறது தான் டோபோகிராபிக்கல் போயம். அண்ட் தென் ஆன் அ கிரிடில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. ஆன் அ கிரிடில், ஜஸ்ட் 2 ஒர்க்ஸ் தான். ஆன் சென்ட் ஜேம்ஸ் பார்க், ஆன் அ கிரிடில். இவர் வந்து க்ளோஸ்டு கப்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் போயம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் லேட்டர் அதை வந்து நம்ம அலெக்சாண்டர் போப் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேவா? அலெக்சாண்டர் போப் எதுல என்ன போயம்ல எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்லைட்ல இல்ல. எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற போயம்ல வந்து க்ளோஸ்டு கப்லெட்ஸ் அலெக்சாண்டர் போப் யூஸ் பண்ணிருப்பாங்க. க்ளோஸ்டு கப்லெட்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, 2 லைன் இருக்கு அப்படின்னா 2 லைன் போயம்ல லாஸ்டா முடியக்கூடிய வேர்ட் வந்து ரைம் ஒண்ணு போல இருக்கும். ஓகே, அதுதான் க்ளோஸ்டு கப்லெட்ஸ். எத்தனை லைன் போயம்? 2 line poem. 2 லைன் போயம்ஸ்ல என்ன 2 ஒண்ணு போல இருக்கும்? Last line. லாஸ்ட் வேர்ட், ஐம் சாரி, லாஸ்ட் வேர்ட்.
2 லைன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள லாஸ்ட் வேர்ட் அண்ட் செகண்ட் லைன்ல உள்ள லாஸ்ட் வேர்ட் வந்து ஒன்னு போல இருக்கும். அதை வச்சுதானே நம்ம ரைம் ஸ்கீம் போடுவோம். ஏ பிபி அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் தென் அது வந்து ரைம்டா தான் இருக்கும். யூஸ்வலி ரைம்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் லைன்ல இருக்குன்னு பாருங்க. அண்ட் அந்த போயம் வந்து என்ன மாதிரி மீட்டர்ல எழுதியிருப்பாங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இயாம்பிக் பென்டாமீட்டர் ஃபார்மட்ல எழுதியிருப்பாங்க. கிளியர்? அண்ட் தென் கோ லவ்லி ரோஸ் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. கோ லவ்லி ரோஸ். ஓகே, பை திஸ் நம்மளோட மெட்டாபிசிக்கல் அண்ட் கெவாலியர் போயிட்ஸோடது முடியுது. ஓகேவா? சோ கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து போகலாம். அலகுரா அப்படிங்கிறது யாரோட ஒர்க்? John Suckling. John Suckling. ஓகே, தென் ஓகே ஆன் சென்ட் ஜேம்ஸ் பார்க் யாரோட ஒர்க்? Edmund Waller. Edmund என்ன கைண்ட் ஆஃப் போயம்? Topographical. ஓகே ஓகே ஃபைன். ஹெஸ்பெரிடஸ் யாரோட ஒர்க்? Robert Herrick. ஓகே. பேச்சுலர்? Robert Herrick. ஓகே ஃபைன். சுபால்தியா? Robert Herrick. Robert Herrick. Robert Herrick. கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. டூ அல்தியா யாரோடது? Robert Herrick. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ் ரைட்டர்ஸ்ல வந்து இன்னைக்கு யார் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான் மில்டன் பார்க்க போறோம். சோ ஜான் மில்டன் ட்ரெஷர் ஹவுஸ்ல எந்த பேஜ்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லிருங்கப்பா. பேஜ் நம்பர் 8 மேம். ஓகே, பேஜ் நம்பர் 8ல ஜான் மில்டன் இருக்குது. சோ ஜான் மில்டனோட டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா 1608 to 1674. ஓகேவா? 1608 to 1674. சோ இவர் வந்து ஒரு பியூரிட்டன் போயட். அண்ட் தென் நல்ல ஒரு கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் போயட்ல கண்டிப்பா ஜான் மில்டன் வருவாங்க. இந்த வாட்டி மார்னிங் ஷிஃப்ட்ல ஜான் மில்டன்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ரொம்ப ஈஸி கொஸ்டின். லேடி ஆஃப் கிரைஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இவர் வந்து காலேஜ் எங்க பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்ட் காலேஜ்ல பண்ணிருப்பாங்க. ஓகே, கிறிஸ்ட் காலேஜ் அப்படி அங்கதான் வந்து அவங்களோட காலேஜ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் இவரோட எபிக் போயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பாரடைஸ் லாஸ்ட். பாரடைஸ் லாஸ்டோட இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து 1667. ஸோ 1667ல மொத்தம் 10 வந்திருக்கும். அண்ட் தென் செகண்ட் எடிஷன் எப்போன்னு தெரியுமா? 1674. எஸ், அதுல எக்ஸ்ட்ராவா வந்து 2 புக்ஸ் ஆட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 புக்ஸ் வந்து 1667 அண்ட் தென் 12 புக்ஸ் வந்து 1674. ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் பாருங்க. வில்லியம் ஹேலியோட 1796 பயோகிராஃபில வந்து மில்டனை பார்த்து கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் ஆத்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? Greatest English author. ஓகே ஃபைன். பாரடைஸ் லாஸ்ட் வந்து பிளாங்க் வேர்ஸ் ஃபார்மட்ல எழுதியிருப்பாங்க. அண்ட் வந்து அது வந்து ஒரு பெரிய எபிக் போயம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன ஃபார்மட்ல எழுதியிருப்பாங்க? Blank verse. தென் அவரோட மேஜர் ஒர்க்ஸ்லாம் நான் சொல்றேன். புக்ல இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. புக் இல்லாதவங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. 1608ல பிறந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம். 1628ல தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்திருக்கும். ஓகேவா? 1628ல என்ன ஒர்க் வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மல் போயம். அந்த போயமோட டைட்டில் சொல்றேன். ஓட் ஆன் தி டெத் ஆஃப் அ ஓட் ஆன் தி டெத் ஆஃப் அ fair infant dying of a cough. Ode on a death of a fair infant dying of a cough. அது வந்து அவரோட ஃபார்மல் போயம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒர்க் 1628. ஓகே, திரும்ப நான் ரிப்பீட் பண்ணணுமா? புக்ல இருக்குதாப்பா? Yes, ma'am. ஓகே ஃபைன். செகண்ட் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா 1629ல என்ன எழுதியிருப்பாரு அப்படின்னா ஓட் ஆன் அ மார்னிங் ஆஃப் கிறிஸ்ட் நேட்டிவிட்டி. ஓகே, ரெண்டுமே ஓடு தான். செகண்ட் என்னது 1629ல வந்து ஓட் ஆன் அ மார்னிங் ஆஃப் கிறிஸ்ட் நேட்டிவிட்டி. கிளியர்? அக்கா அது on the morning Christ nativity தானே? ஓடு வராதாப்பா? ஆமா, புக்ல இல்ல. அப்படியா? On the morning தான் இருக்கு.
ஓகேடா, ஓகே ஓகே. பட் நான் ஆனா இங்க ஓட் வரும். ஓட் ஆன் த மார்னிங் கிறிஸ்டினேட்டிவிட்டி. எஸ், நான் ப்ரௌஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். நீங்க ஓட் வேணா ஆட் பண்ணிக்கோங்க. 1629ல அது. அண்ட் தென் 1630ல வந்து ஆன் ஷேக்ஸ்பியர். இது முக்கியமான ஒர்க். ஏன்னா ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் வந்து வரும். பொலிட்டிக்கல் ஷேக்ஸ்பியர் யாரோட ஒர்க்? இயர் ஆஃப் பப்ளிகேஷன்? ஓகே ஃபைன். அண்ட் தென் இவர் வந்து ஒரு கம்பானியன் போயம்ஸ் எழுதியிருப்பாங்க 1631ல வந்து இல் அலிக்ரோ. ஸ்பெல்லிங் சொல்றேன். ஐ தென் ஸ்பேஸ் விட்டு ALLEGRO இல் அலிக்ரோ. அண்ட் தென் அடுத்த இன்னொரு கம்பானியன் போயம் என்னன்னா இல் பெனிஸ்ரோ. PE பென் எழுதிக்கோங்க. PENSEROSO. ஓகேவா? ரெண்டு கம்பானியன் போயம் என்னலாம்? ஓகே. அண்ட் தென் 1632ல ஆர்கேட்ஸ் அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. 1632 ஆர்கேட்ஸ். நான் குரோனாலஜியா தான் சொல்றேன், ஏன்னா வந்து கேட்கலாம். ஏன்னா மில்டன் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆத்தர் நெட் பெர்ஸ்பெக்டிவ்ல. 1632ல வந்து ஆர்கேட்ஸ். ARCADES. ஆர்கேட்ஸ் வந்து யாருக்காக எழுதியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலிஸ் ஸ்பென்சருக்காக. ALICE ஆலிஸ் அண்ட் ஸ்பென்சர் ஸ்பெல்லிங் உங்களுக்கே தெரியும். அண்ட் தென் 1634ல காமஸ். COMUS காமஸ். எழுதியாச்சா? 1632ல என்ன எழுதியிருப்பாங்க? ஆர்கேட்ஸ் யாருக்காக எழுதியிருப்பாங்க? ஓகே. 1634ல காமஸ். ஓகே ஃபைன். அடுத்த ஒர்க் பாத்தீங்கன்னா 1637ல வந்து ஒரு பாஸ்டோரல் எலிஜி லிசிடஸ். LYCIDAS லிசிடஸ். ஓகேவா? பாஸ்டோரல் எலிஜி லிசிடஸ் யாருக்காக எலிஜி எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃப்ரெண்டுக்காக, எட்வர்ட் கிங் அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்காக. எட்வர்ட் கிங். நெக்ஸ்ட் போலாமா? 1637 லிசிடஸ். அண்ட் தென் 1644ல அரியோபெஜிடிகா. AREO PAGITICA. அரியோபெஜிடிகா முக்கியமான ஒரு ஒர்க்குப்பா. அண்ட் தென் லாஸ்டா ஹலோ சொல்லுங்க. Published year? 1644. ஏன்னா வந்து 1643ல லைசென்சிங் ஆர்டர் வந்திருக்கும். அந்த பேக்ட்ராப் வச்சு எழுதியிருக்கிறது அரியோபெஜிடிகா. 1642ல என்ன நடந்திருக்கும்? Civil War. 1643ல லைசென்சிங் ஆர்டர். சோ அந்த லைசென்சிங் ஆர்டர் வச்சு எழுதின ஒர்க் தான் அரியோபெஜிடிகா. இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 1644. அண்ட் தென் as you all know 1667ல the great epic poem Paradise Lost which consists of 10 books. அண்ட் தென் இன்னும் 2 books எப்போ ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1674. அப்புறம் லாஸ்டா ஒரு 2 ஒர்க் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நம்ம வந்து PPT-க்குள்ள போயிடலாம். 1671ல வந்து பாரடைஸ் ரீகெயின்ட் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. பாரடைஸ் ரீகெயின்ட். அதோட சேர்ந்து மில்டனோட இன்னொரு ஒர்க் என்ன பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சாம்சன் அகானிஸ்டஸ். SAMSON சாம்சன் அகானிஸ்டஸ். AGONISTES. சாம்சன் அகானிஸ்டஸோட ஜான்ரா வந்து க்ளோசட் டிராமா. CLOSET க்ளோசட் அண்ட் டிராமா. கிளியர்? நான் மேஜர் ஒர்க்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பா யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் கொஸ்டின்ஸ். கிளியர் தானப்பா? இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கேளுங்க. ஓகே. I have a doubt. சாரி, யாரும் ஏதோ கேட்ட மாதிரி I have a doubt. Yeah, yes, I have a doubt whether Paradise Regained and Samson Agonistus are written on the same time, like 1671. yes. Year of publication is Yeah. 1671.
Okay, thank you. ஓகே ஃபைன். தென் இப்ப பிபிடிக்குள்ள பாருங்க, ஆஃப் ரிஃபர்மேஷன் அப்படின்ட்டு 1641ல எழுதியிருக்காங்க. அண்ட் அதோட ஜான்ரா பாத்தீங்க அப்படின்னா பேம்ஃபிளெட். ஓகே, ஒரு பேம்ஃபிளெட் ஒரு பப்ளிக் அரினால உள்ள அந்த மாதிரி செட்டப்ல வந்து எழுதுனதுதான் வந்து ஆஃப் ரிஃபர்மேஷன். அதோட ஃபுல் டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆஃப் ரிஃபர்மேஷன் டச்சிங் சர்ச் டிசிப்ளின் இன் இங்கிலாந்து. தயவு செய்து அதோட சப்டைட்டில வந்து இல்லைன்னா ஃபுல் டைட்டில வந்து எலிமினேட் பண்ணாதீங்க. Give importance to the subtitles also because you can expect 2 to 3 questions from subtitles. Subtitle வச்சே மேட்ச்லாம் கேக்குறாங்க. ஓகேவா, 4 மேட்ச் கொடுத்து நம்ம மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, ABCDE அப்படின்னு கொடுத்து சப்டைட்டில் வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஐ திங்க் ஸோ 2022லயோ 23லயோ வந்து டாம் ஜோன்ஸோட சப்டைட்டில் வச்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் ரீசென்ட்லி மேட்ச் இருந்துச்சு. அதனால do give importance to subtitles also. So of Reformation 1641, full title is of Reformation touching church discipline in England. Okay, என்ன சொல்றாங்க அப்படின்னா கடவுளுக்கும் ஒரு ஷேப் உண்டு அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்து நம்மளால வந்து கடவுளை வந்து ஒரு பிசிக்கல் பாடியில பார்க்க முடியாது, யாருமே கடவுளை நேர்ல பார்க்க முடியாது. பட் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து we used to pray to God. சரிங்களா, அந்த மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அண்ட் தென் எஸ், ஆஃப் ரிஃபர்மேஷன் இவ்வளவுதான். ஜான் மில்டனோட டைம் பீரியட் சொல்லலாமா? 1608. ஓகே ஃபைன். அவரோட கோமஸ் எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1637. அக்கா கோமஸ் 1634ல நடந்திருக்கும், 1637ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொன்னாங்க. 1634லயும் வந்திருக்கும், ஆனா அனானிமஸா 1637ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க, அந்த பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். பப்ளிஷ்ட் அனானிமஸ்லி in 1637. Do note the point, it was published anonymous in the year 1637. Okay, ஜான் மில்டனோட கம்பானியன் போயம்ஸ் சொல்லலாமா? இல்ல Okay, on Shakespeare was written in the year 1930. okay. The first 10 books of Paradise Lost was published in the year 1967. Lycidas ஓட genre என்ன? pastoral elegy. Pastoral elegy. For whom it was written? Edward King. Okay. Areopagitica was written in the year 1644. for what it was written? என்ன backdrop காக? Okay, fine. Then same yearல publish ஆன ரெண்டு works என்னது? Samson against Okay, fine. Reformation எப்ப publish ஆயிருக்கும்? Of Reformation 1641. Okay, இதே மாதிரி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏஸ் எழுதுறவர் யாரு? Francis Bacon. Good. Yes. Next அதே மாதிரி 1641ல இன்னொரு work பார்க்க போறோம், ஆஃப் ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோபாசி. ஓகேவா, ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோபாசி. ஆக்சுவலா இது வந்து ஒரு ட்ராக்ட் ஃபார்ம்ல இருக்கும். இது வந்து ஒரு ரிலிஜியஸ் ட்ராக்ட். ட்ராக்ட்னா ஒண்ணுமே இல்ல, ரொம்பலாம் வளவலான்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியா எழுதியிருப்பாங்க. அந்த ட்ராக்ட்ங்கிறது வந்து ஒரு சோசியலா இல்லைன்னா பொலிட்டிக்கலா ஹிஸ்டாரிக்கலா நடந்தக்கூடிய ஒரு விஷயத்த வந்து மக்களை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் எழுதி அது கண்டிப்பா வந்து மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமா, இது இப்படி நடந்திருக்குல்ல, நம்ம தெரியாம விட்டுட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி எழுதுற விஷயம் தான் ட்ராக்ட். ஓகேவா, ட்ராக்டோட மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டா? எனிவன்? ஓகே, இதுதான் ட்ராக்ட். மொத்தம் 5 ட்ராக்ட் எழுதியிருப்பாரு. சரியா, மில்டன் வந்து 5 ட்ராக்ட் எழுதியிருப்பாரு. இதுல ஃபர்ஸ்ட் ட்ராக்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோபாசி. அண்ட் இதோட ஜான்ரா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிலிஜியஸ் ட்ராக்ட். சரியா, யாருக்காக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸ், மத்த எல்லா ட்ராக்டுக்கும் வந்து ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸ். என்ன அப்படின்னா தேர் நீட்ஸ் நோ மீடியம் பிட்வீன் தி பைபிள் அண்ட் தி இண்டிவிஜுவல் ரீடர். எந்த ஒரு மீடியமும் தேவையே இல்லை, பைபிளுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரீடர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுதான் ஆஃப் ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோபாசி. அதனாலதான் அது என்ன கைண்ட் ஆஃப் ட்ராக்ட்னு பார்த்தோம், ரிலிஜியஸ் ட்ராக்ட். ரிலிஜியஸ் ட்ராக்ட். அதனாலதான் பைபிளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ரீடருக்கும் எந்த ஒரு மீடியமும் இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் 1641ல மூணாவது ஒர்க் பார்க்க போறோம், அனிமேட் வெர்ஷன்ஸ். அனிமேட் வெர்ஷன்ஸ் அப்படிங்கிறது அவரோட மூணாவது ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ட்ராக்ட் என்னன்னு சொல்லிட்டு தெரியல, நான் அதை பார்த்து நான் குரூப்ல சொல்றேன். ஸோ அனிமேட் வெர்ஷன் வந்து
5 trackல உள்ள 3வது tract. சோ இது எதை பத்தி பேசும் அப்படின்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து வந்து கலாய்க்கிற மாதிரி இருக்கும். கிரிட்டிசைஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஓகேவா? இந்த டிராக்ட் வந்து ஒரு டைரக்ட் அட்டாக்கா இருக்கும். யார் மேலன்னு பாத்தீங்க அப்படின்னா பிஷப் ஜோசப் ஹால் அப்படிங்கிறவர் வந்து பர்சனல் அட்டாக்கா இருக்கும். ஓகே, டைரக்ட் அண்ட் பர்சனல் அட்டாக் அப்பான் பிஷப் ஜோசப் ஹால். தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருக்குன்னு சொல்லிட்டு. பிஷப் ஜோசப் ஹால் என்னன்னா வந்து த்ரூ யூஸ் ஆஃப் சட்டையர் அண்ட் அதர் மெத்தட் சச் அஸ் மாக்கரி, அவரையே வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் தென் இதுல வந்து எதெல்லாம் வந்து மில்டன் ஃபோக்கஸ் பண்றாருன்னு பாத்துக்கோங்க. ஏற்கனவே பிஷப்னு சொல்லிட்டாரு, அப்ப கண்டிப்பா ஒரு சர்ச் ரிலேட்டடா தான் இருப்பாரு. ஏன்னா பிஷப்புங்கிறவங்க சர்ச்ல உள்ளவங்கள தான். அவரை வந்து அந்த சர்ச்சை பத்தி, அங்க நடக்கக்கூடிய விஷயம், அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாமே ரிலேட்டட் டு அந்த ரிலிஜியன் ரிலேட்டடா, அந்த காட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயத்த பத்தி, அந்த சர்ச்சை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ற விஷயம் தான் அனிமேட் வெர்ஷன் which was published in 1641. கிளியர்? ஏன்னா நான் சொல்லிட்டேன் டிராக்ட்னால என்ன விஷயம்னா ஒரு ஹிஸ்டாரிக்கலாவோ ஒரு சோசியலாவோ நடந்த ஒரு விஷயம். அந்த நடந்த விஷயம் வந்து மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி இருக்கிறதுனாலதான் அது டிராக்ட். அதனாலதான் ஆஃப் ப்ரீலாக்டிக்கல் எபிஸ்கோபாசியும் வந்து எழுதியிருப்பாரு. என்ன எந்த 2 பேருக்கும் வந்து எந்த ஒரு மீடியமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க? பைபிள் அண்ட் தி ரீடர். பைபிளுக்கும் இண்டிவிஜுவல் ரீடருக்கும். அதே மாதிரி அனிமேட் வெர்ஷன் யாருக்காக எழுதியிருக்காரு? பிஷப் ஜோசப் ஹால். பிஷப் ஜோசப் ஹால். அதனாலதான் இட் இஸ் கால்ட் as tract. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் பாருங்க. அடுத்த இயரே the reason of church government urged against prelacty. I will repeat the title. The reason of church government urged against prelacty. அந்த டைம்ல வந்து அந்த சிவில் வார்லாம் நடந்தனால சர்ச்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு. அதே தான் வேற மாதிரி டிராக்ல வந்து எழுதியிருப்பாரு. ஸோ 1642ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஏற்கனவே பிஷப் ஒருத்தரை பார்த்த. வாட் வாஸ் ஹிஸ் நேம்? ஜோசப் ஹால். ஓகே ஃபைன். இது வந்து ஒரு எஸ்ஏ ஃபார்மேட்ல எழுதியிருக்காங்க. இது வந்து டிராக்ட் இல்ல, இது வந்து ஒரு எஸ்ஏ. யாரோட ரெஸ்பான்ஸ்க்காக, எதுக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா இந்த ஜோசப் ஹாலும் ஆர்ச் பிஷப்பான ஜேம்ஸ் உஷர் அப்படிங்கிற அவங்களோட பிலீஃப்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம். யார் அந்த 2 பேர்? ஜோசப் ஹால் அண்ட் ஜேம்ஸ் உஷர். ஓகே ஃபைன். இது வந்து என்ன ஃபார்மேட், என்ன ஜான்ரா கீழ வருது? எஸ்ஏ. எப்ப பப்ளிஷ் ஆயிருக்கு? 1642. Okay, can you all say the title of that essay? டைட்டில் சொல்லுங்கப்பா, அந்த எஸ்ஏயோட டைட்டில். The reason of church government urged against prelacty. Yes, that's all. ஓகேவா? ஃபுல்லாவே அந்த இத பத்தி தான் இருக்கும், சர்ச்சை பத்தி தான் இருக்கும். Then apology for Smectimus 1642. ஓகேவா? இதுதான் லாஸ்ட் ட்ராக்ட், ஃபைனல் ட்ராக்ட் which criticize the structure of Church of England. திரும்பவும் அதே சர்ச் ஆஃப் இங்கிலாண்ட கலாய்ச்ச மாதிரி தான் எழுதியிருக்காரு. ஓகே, 1642 apology for Smectimus. Then doctrine and discipline of divorce. அடுத்த வருஷம் 1643. ஆக்சுவலா வந்து மில்டன் வந்து நல்ல ரைட்டர், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் he got married. ஒரு 16 வயசு பொண்ணோட தான் வந்து அவருக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கும். அந்த பொண்ணோடய அவர் ஒழுங்கா வாழ்ந்திருக்க மாட்டாரு. 2 பேருக்கும் டிவோர்ஸ் நடந்திருக்கும். அண்ட் லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 16 வயசு பொண்ணு இறந்திருக்கும். சரியா? ஐ திங்க் சோ மில்டன் காட் மேரிட் த்ரைஸ், 3 வாட்டி கல்யாணம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இத மாதிரி டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. இந்த டிவோர்ஸ் வந்து இப்ப வந்து அபிஷியலா வந்து நம்ம கோர்ட்ல எல்லாம் வந்து போட்டு கிளைம் பண்ணி நமக்கு நிறைய டைம் பீரியட் கொடுத்து திரும்ப நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆனீங்கன்னா திரும்ப சேர்ந்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த காலத்துல அப்படிலாம் அவ்வளோ பெரிய விஷயமாலாம் நடக்கல. சாரி. ஓகே ஃபைன். அந்த காலத்துல அப்படிலாம் பிரச்சனை எல்லாம் வந்து பெருசா ஒன்னும் இல்ல. அண்ட் தென் அதனால எழுதப்பட்ட ஒர்க் தான் இந்த ஒர்க், டாக்ட்ரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் which was published in the year 1643. ஸோ அதோட ஃபுல் டைட்டில் பாருங்க, The Doctrine and Discipline of Divorce Restored to the Good of Both Sexes from the Bondage of Canon Law. கிளியர்? சோ இது வந்து 2 எடிஷனா வந்திருக்கும். 2 எடிஷனுமே அனானிமஸ் பப்ளிகேஷனா தான் இருக்கும். ஓகேவா? till August 1644 பார்லிமெண்ட்ரியில வந்து இது பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வந்து அனானிமஸா தான் அவர் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. எத்தனை எடிஷனா பப்ளிஷ் பண்ணிருக்காரு? 2 edition. இதே மாதிரி அனானிமஸா ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. நான் மேஜர் ஒர்க்ஸ்ல சொன்னேன். வாட் இஸ் இட்? Comus. எஸ், கோமஸ். குட்.
அவ்வளவுதான். சோ இது வந்து மில்டன் வந்து இதுல என்ன பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து அந்த கிறிஸ்டுக்கும் அந்த மொசைக் பெர்மிஷன், லைக் நான் சொன்ன மாதிரி அந்த காலத்துல பெருசா ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்படி வந்து டிவோர்ஸ் பண்ணணும், யூ ஹாவ் டு நாட் கெட் மேரிட் அகெயின், யூ ஹாவ் டு டேக் யுவர் ஓன் டைம், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அப்படிலாம் வந்து கிடையவே கிடையாது. அதை எதோட கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, டியூட்டெரனோமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிப்ளிக்கல் வேர்சஸ் நினைக்கிறேன். எனி கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹெல்ப் மீ, வாட் இஸ் இட் 24:1 அப்படிங்கிறது என்னதுப்பா? அது ஏதோ மேத்யூ 19 அப்படிங்கறது, இதெல்லாம் வந்து பிப்ளிக்கல் வெர்ஷனாப்பா? எனிவன்? எஸ் எஸ். எஸ். அதுல வந்து அத பத்தி பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அது ஜஸ்ட் நீங்க சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், பிகாஸ் எனக்கு அந்த பிப்ளிக்கல் வேர்சஸ் வந்து தெரியாது. ஓகேவா? சோ எப்ப வந்து அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாருன்னு சொன்னல, எத்தனை அந்த பொண்ணுக்கு ஏஜ் என்ன? 16. ஓகே. அண்ட் தென் இது வந்து எத்தனை எடிஷனா வந்திருக்கும்? 2 எடிஷனா வந்திருக்கும். whether it is named or is anonymous publication? Anonymous. Okay. Next ஒரு work எழுதிருக்காங்க, Judgment of Martin Bucer Concerning Divorce 1644. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, Judgment of Martin Bucer Concerning Divorce. இதே மாதிரி 1644ல he wrote a work ன்னு சொன்னேன். What is it? Areopagitica. Okay, fine. 1641ல 3 works பார்த்தோம். Can you all say me? எல்லாமே tract தான். Of reformation, of practical episcopacy, animal admissions. Okay, fine. 1643ல ஒரு ஒர்க் தான், டாக்ட்ரின் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ். அதோட ஃபுல் டைட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் 1644லயும் 3 ஒர்க். ஒன்னு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மார்டின் பூசர் கன்சர்னிங் டிவோர்ஸ், ஆஃப் எஜுகேஷன், அரியோபெஜிட்டிகா. அரியோபெஜிட்டிகா உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம ஆஃப் எஜுகேஷன் பார்க்கலாம். ஆஃப் எஜுகேஷன் ஆனே ரிலேட்டட் டு எஜுகேஷன், கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை பத்தி ஜான் மில்டன் வந்து பேசியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் a ரெஸ்பான்ஸ் லெட்டர். யாருக்காகன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பியூரிட்டன் எஜுகேஷனல் ரிஃபார்மரான சாம்பல் ஹார்ட்லிப். ஓகேவா? இந்த நேம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சாம்பல் ஹார்ட்லிப்காக ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, எஜுகேஷன் ரிலேட்டடா ஒரு லெட்டர். ஓகே, ஆஃப் எஜுகேஷன் அவ்வளவுதான். இதே மாதிரி ஒரு பிஷப் பார்த்தோம். என்ன பிஷப்? அவரோட நேம் என்ன? பிஷப் ஜோசப். அப்ப ஆர்ச்சி பிஷப்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, அவர் யாரு? ஜேம்ஸ் அஷர். ஓகே, சூப்பர். இப்ப வந்து அரியோபெஜிட்டிகா, இது வந்து 1644. இத எதை அப்போஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, லைசன்ஷிப். நான் ஏற்கனவே சொன்னேன், லைசன்சிங் ஆர்டர் எப்போ நடந்திருக்கும்? 1643. அதனாலதான் அந்த 43ல அது நடந்ததுனாலதான் மில்டனை வந்து அதுல இதாகி வந்து அரியோபெஜிட்டிக்கா எழுதியிருப்பாரு. லைசன்ஸ் வந்து அப்போஸ் பண்ற மாதிரி. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹிஸ்டரி இஸ் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் அண்ட் இம்பேஷன்ட் பிலாசபிக்கல் டிஃபென்ஸ். எதனால அப்படின்னா, மனுஷங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குப்பா, நாங்களும் என்னனாலும் ஸ்பீச் கொடுக்கதான் செய்வோம், ஏதோ நடந்துச்சு அப்படின்னா நாங்களும் கேட்கதான் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான். ஓகேவா? அரியோபெஜிட்டிகா. அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் இஸ் பெட்டர் than ஃபால்ஸ் ஃபிளாட்ரி. எதுவா இருந்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு டைரக்டா போயிடலாம், அதை விட்டு தேவையில்லாம ஃபால்ஸா பேசுறதை விட நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட ஒர்க் தான் அரியோபெஜிட்டிகா, பப்ளிஷ்ட் இன் 1644. Okay, can you all say me the 3 works which was published in 1644? Of education, Areopagitica. Judgment of Martin Bucer Concerning Divorce. ஓகே, சூப்பர். ஆக்சுவலா மில்டனோட ஒர்க்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், கண்டினியூஸா தான் வரும், அதனால உங்களுக்கு வந்து பெருசா கன்ஃபியூஸ் ஆகாது. தென் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒர்க், டெட்ராகார்டன். டெட்ராகார்டன் வந்து 1645. ஓகேவா? இதையும் கொலஸ்ட்ரியான் அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஒர்க்கையும் ஒரே மாதிரி 1645ல பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதே மாதிரி நான் வந்து 2 ஒர்க் வந்து 1671ல பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். அந்த 2 ஒர்க் என்னலாம்? ஓகே, சூப்பர். இப்போ வந்து டெட்ராகார்டனும் கொலஸ்ட்ரியானும் ஒன்னா பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 1645. சரியா? இதுவுமே அந்த மாதிரி பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர்ஸ் வச்சு இருக்கிற விஷயம் தான். ஒரு 4 பேசேஜை பத்தி இதுல கனெக்ட் பண்ணியிருக்காரு, 4 பேசேஜஸ். அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஜெனசிஸ், டியூட்டெரோனோமி, மேத்து அண்ட் தென் ஐ கொரிந்தியன்ஸ். இந்த 4 பேசேஜும் கனெக்ட் பண்ணி எழுதப்பட்டதான் டெட்ராகார்டன். டெட்ரா மீன்ஸ் 4. Quadrant number. I'm sorry. Tetra 3 தான மேம்? டெட்ரா 3யா? மோனோ பை ட்ரை தானப்பா. ட்ரை TRI தானப்பா 3.
Tetra 4 தான். Tetra 4. That's what it's called as. Yes, tetra means 4. அதனால தான் அந்த 4 பேசேஜ் biblical scripturesல இருக்கக்கூடிய 4 passages பத்தி பேசியிருக்காங்க. அந்த 4 passages என்னன்னு பாத்தீங்கன்னா Genesis, Deuteronomy, Matthew and then Corinthians. Okay, that's Actually, that is not I Corinthians, that is First Corinthians. all. Oh, 1 Corinthians. I'm sorry. Yes. Oh, no problem. ஓகே, ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ். அதனாலதான் வந்து இந்த டெட்ரா கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் ஃபாலோட் பை தட் 1645 யூ ஹேவ் another one ஒர்க் கொலஸ்ட்ரியான். ஓகே, இதுவுமே ஒரு ட்ராக்ட் தான். இந்த ட்ராக்ட் வந்து யாருக்கான ரெஸ்பான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அனானிமஸ் பேம்ப்ளெட் அட்டாக் பண்ற மாதிரி. ஏன்னா டாக்டர் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ் எப்ப எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம் 1643. 1644. சாரி 43யா? 1643 தான்க்கா. ஓகே. அதுக்காக எழுதப்பட்ட ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்த கொலஸ்ட்ரியான். இது வந்து ஒரு அனானிமஸ் பேம்ப்ளெட். இதுல பெருசா மில்டன் எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணல. ஏன்னா மில்டனை நிறைய பேர் கழுவி ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வந்து யூஆர் வெரி பிக் ஆத்தர், வேற ஒரு ஃபேமிலி மேனா உன்னால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப கழுவி ஊத்துனதுனால எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் கொலஸ்ட்ரியான். ஓகே, அதுல ஹார்ஷா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பட் ஹார்ஷ்லி டேக்ஸ் டு டாஸ்க் தி ட்ரிவியல் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து அது கொலஸ்ட்ரியான். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப், ஏன்னா 2 எடிஷன் பார்த்திருக்கோம்ல டாக்டர் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் டிவோர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் எடிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இத கூட வந்து கொஸ்டின் கேட்கலாம் நெட்ல. ஃபர்ஸ்ட் எடிஷன் அட்டாக் பண்ணதுக்காக எழுதப்பட்ட ஒரு ஒர்க் தான் கொலஸ்ட்ரியான் 1645. கிளியர்? ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒர்க்? Yes, sir. ஓகே, 1649ல த டென்யூர் ஆஃப் கிங் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. த டென்யூர் ஆஃப் கிங் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் 1649. இதுல என்ன அதுக்காக எழுதியிருக்காரு பாத்தீங்கன்னா மக்களுக்கான ரைட்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஏன்னா அங்க வந்து அப்போ அந்த சிவில் வார் எல்லாம் முடிஞ்சதுனால மக்கள் நிறைய அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்காக அந்த ரைட்ஸுக்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் வந்து த டென்யூர் ஆஃப் கிங் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ். கிங்னா என்ன பெரியவங்களா, அவங்க ஆட்சி செய்யறதா நம்ம கேட்கணுமா, அவங்களுக்கு என்ன நம்ம என்ன அடிமையா அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டது. அண்ட் தென் அவங்க போட்ட ரூல்ஸ் அண்ட் ஓட்ஸை வந்து நம்ம கண்டிப்பா அப்ளை பண்ணணுமா, அவங்க வந்து மக்களோட வெல்ஃபேருக்காக எல்லாமே நல்லது பண்ணா we can do it. வேறஸ் நம்மளை வச்சு அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்காக டிஃபெண்ட் பண்ணி எழுதப்பட்டதுதான். டைட்டில்லே வந்து இருக்குது த டென்யூர் ஆஃப் கிங் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ். அதுக்காக எழுதப்பட்ட ஒர்க் தான் வந்து இது 1649. Okay, and then last work, the ready and easy way to establish a free commonwealth. டைட்டிலே பாருங்க நல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் சிவில் வார்னால அரசியல் எல்லா சர்ச் ரிலேட்டடா எல்லாமே மனுஷன் அஃபெக்ட் ஆகி லாஸ்டா வந்து எப்படி முடிக்கிறாரு, த ரெடி அண்ட் ஈஸி வே டு எஸ்டாப்ளிஷ் அ ஃப்ரீ காமன்வெல்த். ஏன்னா காமன்வெல்த் பீரியட் வந்து அப்ப வர ஆரம்பிச்சிருக்கும். காமன்வெல்த் பீரியடோட டைம் பீரியட் தெரியுமா? சாரி, முடிஞ்சிருக்கும். 1649 to 1653 வந்து காமன்வெல்த் பீரியட். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1649 to 1653 வந்து காமன்வெல்த் பீரியட். அதனால எழுதப்பட்ட ஒர்க் தான் இது, த ரெடி அண்ட் ஈஸி வே டு எஸ்டாப்ளிஷ் அ ஃப்ரீ காமன்வெல்த். இதுல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த ஒரு மொனார்கியல் விஷயங்கள், கிங் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ் பண்ண அல்சாட்டியங்கள்னால அதுல இருந்து கொஞ்சம் லைட்டா வெளியே வர்ற மாதிரி எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. வந்து அது கிட்டத்தட்ட ஒரு வார்னிங் மாதிரி. மில்டன் வார்ன்ஸ் அகைன் தி டேஞ்சரஸ் இன்ஹெரண்ட் இன் த மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அவங்க இவங்களை பாடாப்படுத்தினால இவர் வந்து ஒரு வார்னிங்காக எழுதப்பட்ட ஒரு விஷயம் தான் த ரெடி அண்ட் ஈஸி வே டு எஸ்டாப்ளிஷ் அ ஃப்ரீ காமன்வெல்த். இயர் ஆஃப் பப்ளிகேஷன் 1660. ஓகே ஓகே, 1645ல 2 ஒர்க் எழுதிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன ஒர்க்லாம்? Tetra Cordon and Tetra Cholesterol. Cordon and cholesterol. ஓகே, டெட்ரா கார்டன்ல எதை பத்தி பேசியிருப்பாங்க? Legal of 4 biblical things பத்தி பேசியிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் லாஸ்டா 1660ல என்ன ஒர்க் எழுதிருப்பாங்க? The ready and easy way of establishing a government. கிங்ஸ் அண்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ்க்காக எழுதின ஒர்க்கோட டைட்டில் வித் இயர் ஆஃப் பப்ளிகேஷன். The tenure of kings and magistrates 1649. ஓகே ஃபைன். அண்ட் தென் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன். ஓகே, அதோட இயர் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து 1670. ஃபுல் டைட்டில் பார்த்துக்கோங்க, பெரிய டைட்டில். த ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன், தட் பார்ட் எஸ்பெஷலி நவ் கால்ட் இங்கிலாந்து, ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷனல் பிகினிங் கண்டினியூ டு தி நார்மன் கன்குவெஸ்ட். நார்மன் கன்குவெஸ்ட் எப்போ நடந்திருக்கும்? 1000. எஸ். ஓகே, இதுல வந்து கலெக்டட் ஒர்க் ஆஃப் ஆன்டி அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆத்தர் தேர் ஆஃப், இது எனக்கு தெரியல, இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் அன்பினிஷ் ப்ரோஸ் கேட்கலாம்.
தெரிஞ்ச ஒர்க்ஸ் எல்லாம் விட்டுட்டு எது வந்து அன்பினிஷ்ட் ஒர்க் ஆஃப் மில்டன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா த ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டன் 1670. ஓகே, அண்ட் தென் லாஸ்ட் ஒர்க் ஆஃப் ட்ரூ ரிலிஜியன் 1673. ஓகே, அதோட சப்டைட்டில் பாருங்க, ஆஃப் ட்ரூ ரிலிஜியன், ஹெர்சி, ஸ்கிசம், டாலரேஷன் அண்ட் வாட் பெஸ்ட் மீன்ஸ் மே பி யூஸ்ட் அகேன்ஸ்ட் தி growth ஆஃப் பாப்பரி. ஓகே, ஸோ இது என்ன பத்தி பாத்தீங்க அப்படின்னா மில்டன் வந்து தன்னோட ஓன் ப்ராப்ளமான டாக்டர்னா இருக்கட்டும், அவரோட ப்ராக்டிஸ் அண்ட் செரிமனிஸ், இது வரைக்கும் அவர் லைஃப்ல பார்த்த எல்லா விஷயம், ரோமன் கேத்தலிக் சர்ச்ல இருந்து அந்த பழைய இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணாரு, ஃபேஸ் பண்ணாரோ அதை பத்தி எல்லாமே முடிச்சிருக்காரு ஆஃப் ட்ரூ ரிலிஜியன் அப்படிங்கிற ஒர்க்ல 1673ல. ஓகேவா, அது மட்டும் இல்லாம அவரோட லைஃப்ல ஃபீல் பண்ண விஷயங்கள், ஃபேஸ் பண்ண விஷயத்தையும் தாண்டி அது வந்து ஒரு டைரக்ட் ரெஸ்பான்ஸா மில்டன் வந்து யாருக்கு எழுதியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா டாலரன்ஸ் கிங் சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாந்துக்கு வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கும். கீழே லாஸ்ட் லைன்ல இருக்கு பாருங்க, மில்டன் ரைட்டிங் ஆர் அன் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டு தி டாலரன்டன்ஸ் ஆஃப் கிங் சார்ல்ஸ் II ஆஃப் இங்கிலாந்து டுவர்ட்ஸ் தி ரோமன் கேத்தலிக் சர்ச். ஏன் ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்கு இந்த மனுஷன் எழுதியிருக்காரு? இவர் என்னது? Puritan. Oh yes, he is a Puritan. That's why he faced a lot of problems in his life. அதனாலதான் எந்த கிங்குக்காக எழுதியிருக்காங்க? King Charles II. Okay, சார்ல்ஸ் II ஓட டைம் பீரியட் தெரியுமா? 1625 to 1649. someone, anyone, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பாப்போம். சார்ல்ஸ் II ஓட டைம் பீரியட் 1625 to 1649. no, that is Charles I. Not Charles I. Oh, sorry. King Charles II ஓட டைம் பீரியட் I think so 1668 to 1660 ல இருந்து 1685 நினைக்கிறேன்க்கா. ஓகே, யாராவது ஒருத்தவங்க செக் அவுட் பண்ணி அதை மட்டும் பாக்ஸ்ல போடுங்கப்பா. ஓகே ஃபைன், பை திஸ் ஜான் மில்டன் கம்ஸ் டு an end and டைமும் முடிஞ்சிடுச்சு. வெயிட் ஃபார் another 2 minutes, I'll ask few questions. அப்புறம் நீங்க எல்லாரும் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? Okay, ka. ஓகே, did you all enjoy today's session? Yes, ka. Okay, good. John Milton ஓட டைம் பீரியட் 1608 to 1673. 1674. okay, what is his companion poem? இல்ல அலிகரோ Okay, he is also called as The Lady's Cry. The Lady of Christ. okay, why he is called as Lady of Christ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா he has a long hair during his college days. okay, இதே மாதிரி நேத்து முந்தானத்தை நான் நடத்துறப்போ லாங் ஹேர் இருக்கக்கூடியவங்க யாரு? ராயலிஸ்டா வந்து அரிஸ்டோகிராட்ஸ், ஐ மீன் சாரி, 2 பேர் பார்த்தோம்ல. ஒருத்தவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கும், ட்ரெஸ்ல எல்லாம் நிறைய டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் ஒண்ணு சொன்னோம்ல. Cavaliers. Cavalier and கெவாலியர்ஸ் அண்ட் ரவுண்ட் ஹெட்ஸ் பார்த்தோம். இல்ல கெவாலியர்ஸ்க்கு தான் வந்து லாங் ஹேர் இருக்கும். ஓகேவா? And then என்னப்பா? Nothing. ஓகே, அண்ட் தென் அவர் வந்து பாரடைஸ் லாஸ்ட் என்ன ஃபார்மேட்ல எழுதியிருப்பாங்க? Blancos. குட். இதே மாதிரி க்ளோஸ்டு கப்லெட்ஸா சம்திங், அதோட மீனிங் கூட நான் சொன்னேன் தெரியுமா? அது யார் அந்த போயம் எழுதியிருப்பா? Edmund Waller. எட்மண்ட் வேலர். அண்ட் லேட்டர் இட் வாஸ் ரிட்டன் பை அந்த ஃபார்மேட் வச்சு. ஓகே, Alexander Pope. okay, Alexander Pope in his work. Essay on criticism. Okay, who are the 3 emblem writers? Henry Vaughan, Francis Wall, Henry Vaughan, George and, Herbert, Franz George Wells. Herbert. Okay, then Lycidas was written to his friend Edward King. Edward King. and அது வந்து என்ன elegy? Pastoral Pastoral. elegy. Pastoral elegy. Pastoral. இதே மாதிரி வந்து you have 5 pastoral elegies in literature. Shall I say it now? Yes, ka. Okay, pastoral elegies என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிகினிங்ல இருந்து வரலாம். 1 minute. Okay, ஸ்பென்சரோட ஆஸ்ட்ரோஃபில். என்னோட ஸ்கிரீன் வந்து இப்போ வியூ ஆகலல்ல? No, ka. ஓகே ஃபைன். ஸ்பென்சரோட ஆஸ்ட்ரோஃபில் யாருக்காக எழுதியிருப்பாங்க? ஆஸ்ட்ரோஃபில் Philip Sidney. அவரோட சிட்னிக்காக. எஸ், குட். அப்போ ஆஸ்ட்ரோஃபில் அண்ட் ஸ்டெல்லா யார் எழுதியிருப்பா? Philip Sidney. Philip Sidney. சிட்னி யாருக்காக எழுதியிருப்பாரு? இட் வாஸ் டெடிகேட்டட் டு
அவரோட லேடி லவ் தானே, கவுண்டஸ் பெம்ப்ரூக்கா. am I right? எஸ், ஓகே. ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. பாஸ்டரல் எலிஜி வந்து ஸ்பென்சரோட ஆஸ்ட்ரோஃபில். இட் வாஸ் ரிட்டன் டெடிகேட்டட் ஆர் ரிட்டன் சம்திங் டு சிட்னி. அண்ட் செகண்ட் வந்து இப்ப பார்த்த லிசிடஸ் 1637 யாருக்காக எழுதியிருக்காங்க? Edward King. எட்வர்ட் கிங். அண்ட் மூணாவது ஷெல்லி, ஷெல்லியோட அடானிஸ் யாருக்காக? கீட்ஸ்க்காக எழுதியிருப்பாங்க. Okay. மூணாவது வந்து ஷெல்லியோட அடானிஸ் கீட்ஸ்க்காக எழுதியிருப்பாங்க. Shall I say the fourth one? Yes, ka. Yes, fourth one வந்து இன் மெமோரியம். இன் மெமோரியம் யாரோட ஒர்க்? Tennyson. யாருக்காக எழுதியிருப்பாங்க? ஏஹெச்ஹெச். ஃபுல் நேம் என்னன்னு தெரியல. Arthur Henry Hallam. இன் மெமோரியம் 1850 தானப்பா? ஆமாக்கா. Yes, ka. ஓகே, இன் மெமோரியம் எழுதிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் மேத்யூ அர்னால்டோட தைரிசிஸ். THYRISIS நினைக்கிறேன். அது யாருக்காக எழுதியிருப்பாங்க? க்ளோக்காக எழுதியிருப்பாங்க. ஏஹெச் க்ளோவா? ஆமாக்கா, ஃப்ரெண்டுக்காக எழுதிருக்கேன். So 1865 நினைக்கிறேன். தைரிசிஸ் 65 67. 57 நினைக்கிறேன்க்கா. ஓகே, someone நான் அத வேணா பார்த்துட்டு with year I'll put the 5 pastoral elegies in our group. Okay, okay, thank you. டைம் ஆயிடுச்சு. Thank you, அக்கா. Thank you. Thank you. Thank you. Thank you.